ஊர் உலகம் எல்லாத்துக்கும் தெரியும்டா அவ யார கட்டிக்க இருந்தான்னு. அப்படி இருக்கும்போது பெருசா பேச வந்துட்ட. இது ஊர் உலகத்துல இல்லாம அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழறாங்களா, அது பண்றாங்களா இது பண்றாங்களா. டேய் என்னடா சும்மா கதை விடுற? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. ஸ்வேதாவுக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் பல தடவை தடைப்பட்டு போச்சு. அவங்க 2 பேரும் இந்த ஊரறிய கணவன் மனைவி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. குடும்ப நடத்தலையே ஒழியே கிட்டத்தட்ட அப்படித்தான். என்னதான் சட்டப்படி வெண்ணிலா பொண்டாட்டியா இருந்தாலும் தர்மப்படி ஸ்வேதா தான் பொண்டாட்டி. எல்லாம் முத்தரசனுக்கு தெரியும். நீ அவனை சொல்லு பாப்போம். ஸ்வேதாவை போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு பேச வந்துட்டா. பேச இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வேதா முத்தரசனுக்கு தாலி கட்டாத பொண்டாட்டி தான். ஏண்டா இத்தனை வியாக்கியானம் பேசுறல்ல, உன்னை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், சொல்லு. ஸ்வேதாவ எவனையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோ இப்ப கூட சொன்னியே. ஏண்டா எவன்டா அவளை கட்டிக்குவா? சொல்றா. அவளுக்கு எத்தனை தடவை கல்யாணம் நிச்சயம் பண்ணி நின்னு போயிருக்கு. சரிடா, எல்லாத்தையும் விடு, மத்தவங்களெல்லாம் விடு. உன்னை கேக்குற, நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுவியா? சொல்றா, பதில் சொல்லு. உனக்கு மாமா மக தானே, கட்டிக்கிற முறை தானே, உனக்கு அவளுக்கும் ஒரே வயசு தானே. நீதான் பெரிய தியாகியாச்சே, அண்ணன் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவியே. சொல்லு, அவளுக்கு உன்னால தாலி கட்ட முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல தெரியும். உன் மனசுக்குள்ள அந்த வடக்கத்திக்காரி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான்னு நல்லாவே தெரியும். உன்னாலேயே முடியாதப்போ அதுக்கப்புறம் இவ கழுத்துல வேற யாருடா தாலி கட்டுவா? சொல்லு. அண்ணன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கே தயக்கம் இருக்கும் போது வேற யாரும் தாலி கட்ட மாட்டாங்க. ஒன்னு சொன்னியே, பரிகாரத்தை நிறுத்தினதுதான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு. சத்தியமா என் மனசாட்சிப்படி நான் மனசறிஞ்சு சொல்றேன், என் கோபம் பூரா அந்த வெண்ணிலா மேலதான். வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் வீட்டுல எந்த நல்லதுமே நடக்கவே இல்லை. அவ ராசி இல்லாதவடா, அவ எதை தொட்டாலும் விளங்காது. அவளோட மோசமான ஜாதகம் தான் முத்தரசனையும் இப்படி படுக்க வச்சிருச்சு. பெருசா பேச வந்துட்டான். இங்க பாருடா, இந்த நிமிஷம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஸ்வேதா எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. புரியுதா? மேடம், நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு. முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இல்ல மேடம், முத்தரசன் சாருக்கு நினைவு வந்துருச்சு. பாக்குறதா இருந்தா பாக்கலாம், அத சொல்லதான் வந்த மேடம். இது ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு உன்னை இதோட விடுறேன். வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். பேச வந்துட்டான். வாங்க முத்தரசனை போய் பார்க்கலாம். சரி வா கார்த்திக், போய் பார்க்கலாம். வாங்க கார்த்திக்.
என் பிள்ளைய பாத்தீங்களா எப்படி கிடக்குறான்னு? முத்தரசு, முத்தரசு, சித்தி வந்திருக்கேன்ப்பா. உன் சித்தி வந்திருக்கேன். கண்ணு முடிச்சு பாருயா. உனக்கு சுயநினைவு வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் ஓடோடி வந்திருக்கேன்ப்பா. பாரு, உன் கண்ணை முடிச்சு பாருயா. முத்தரசு, பாத்தீங்களா சுயநினைவு இல்லாம கிடக்குறா. இங்க பாருப்பா, வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கோம். உனக்கு ஒண்ணுனதும் ஸ்வேதாவுக்கு மனசே தாங்கலப்பா. பாருப்பா, ஸ்வேதா வந்திருக்கா பாருப்பா. மாமா 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 மாமா, நான் ஸ்வேதா மாமா. மாமா எந்திரிங்க மாமா. மாமா, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என்னால தாங்க முடியல. இப்படியே செத்துடலாம் போல இருக்கு மாமா. எந்திரிங்க மாமா. அண்ணே பாருண்ணே, எங்களுக்கெல்லாம் நீ வேணும்னே. நீ எந்திரிச்சு வரணும்னே. நீங்க பழையபடி எங்களுக்கு வேணும்னே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எந்திரிண்ணே. அந்த நர்ஸ் தேவையில்லாம முத்தரசனுக்கு சுயநினைவு வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டா போல. இப்படி கிடக்குறானே. பதில் பேசாம முத்தரசு கிடக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை, அழாதீங்க. அண்ணா எழுந்துருண்ணா, பதில் பேசாம இருக்காதானே, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குண்ணா. அவனை பாருண்ணா, அவனை பாருண்ணா. ருத்ராவே கூட்டிட்டு வந்திருக்கேண்ணா. அவனை எழுந்துருண்ணா. கண்ணை முழிச்சு பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. கண்ணை முழிச்சு பாருப்பா. அப்பா, முத்தரசனை தொல்லை பண்ண வேண்டாம். வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. வெண்ணிலா, சரி வாங்க, வெளியில இருப்போம். பாத்தியா ஜனனி அம்மாவை? சரி கார்த்திக், டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க கௌதம்? இவ்வளவு நேரம் அண்ணன் கண்ணு முழிப்பாரா பேசுவாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி பேரை சொன்னதும் எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வெளியில போறத பாருங்க. இவங்களெல்லாம் மனுஷங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது கௌதம். விடுங்க. பாத்தியா ஸ்வேதா, சுயநினைவு வந்த மறு நிமிஷமே வெண்ணிலா வெண்ணிலான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த டாக்டர் வேற இதயம் பலகீனமா இருக்கு அது இதுன்னு பயமுறுத்தி இருக்காரு. வெண்ணிலா ஆபத்துல இருக்கான்னு வாய் தவறி சொல்லிட்டா கூட முத்தரசம் இருக்க ஆபத்து வந்துடும். அந்த வெண்ணிலா இருக்காளே, சரியான ராசி இல்லாதவ. இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க, அது அவளுக்கு தான் பொருந்தும். இவன் உயிரோடு இருந்து முத்தரசனை சாகடிச்சிட்டு இருக்கா. டாக்டர் சொல்லுங்க. முத்தரசனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்க போய் பார்த்தோம். அவன் வெண்ணிலா வெண்ணிலான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் இதயம் பலகீனமா இருக்கு, முத்தரசன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆமாம்மா சொன்னேன், அதுக்கு என்ன? இல்ல, வெண்ணிலாவுக்கு சீரியஸா இருக்குன்னு முத்தரசன்கிட்ட சொன்னா அவன் உயிருக்கு ஆபத்தாயிடுமே டாக்டர். வேற வழி இல்லம்மா. ஏன்னா வெண்ணிலா எப்ப கண்ண முடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. எப்படியாவது அவரை தயார்படுத்தி பக்குவமா எடுத்து சொல்லிதான் ஆகணும். ஆனா அதை சொல்றது பெரிய ரிஸ்க் தான் எனக்கு தோணுது. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்.
என்ன ஸ்வேதா அது இப்படி சொல்லிட்டு போறாரு? பாப்போம். ஒரு வகையில வெண்ணிலா எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்றது என் மனசுக்கு திருப்தியா நிம்மதியா தான் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். டாக்டர், வாமா. டாக்டர், இப்போ ஐசியூல இருக்காங்கல்ல முத்தரசன் வெண்ணிலா, அவங்களோட பொண்ணுதான் நானு. என்ன பாப்பா வேணும்? இந்த சாக்லேட் சாப்பிடு. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம் அங்கிள். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன பேசணும்? அப்பா அம்மாவை பார்க்க கஷ்டமா இருக்கா? சீக்கிரமா சரியாயிடும். இல்ல அங்கிள், நீங்க நான் சின்ன பாப்பா அப்படின்றதுனால தானே இதை சொல்றீங்க. அப்பாக்கு கண் பார்வை தெரியறது ரொம்ப கஷ்டம், இதயம் பலவீனமா இருக்குன்னு நீங்க சொன்னது எனக்கு தெரியும். அதே மாதிரி வெண்ணிலா அம்மாவும் பொழைச்சி வர்றது கஷ்டம்னு நீங்க சொன்னது எனக்கு தெரியும். சரிம்மா, சரி. ஆனா அதுதான் நிஜம். ஆனா எங்க அப்பா ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்க மாட்டாருன்னு தானே சொன்னீங்க. அப்பா வெண்ணிலா அம்மாவை கேட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்றாங்க. வெண்ணிலா அம்மாவை பார்க்காம அப்பாவால இருக்கவே முடியாது. ஆனா வெண்ணிலா அம்மா ஆபத்தான நிலையில இருக்காங்கன்னு சொன்னா அப்பாக்கு ஏதாவது ஆயிடாது. அம்மாவால பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. நான் எப்படி அப்பாவை சமாதானப்படுத்துறது அங்கிள்? அப்பா அம்மாவை எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லட்டும்? அதான் எனக்கு கவலையா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அங்கிள். அழாதம்மா, அழாத. ஓகே, அழக்கூடாதுன்னு. அழாதம்மா. நர்ஸ், டாக்டர், இந்த பாப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. வா பாப்பா, அழாத அழாத, வா. இங்க பாரு, உங்க அப்பாக்கு சீக்கிரமா சரியாயிடும். அழக்கூடாது, சரியா? இல்ல அப்பா, வெண்ணிலா அம்மாவை கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு தான் டாக்டர் அங்கிளை கேட்கலான்னு வந்தேன். இங்க பாரு, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி பண்றியா? சொல்லுங்க. சரி, நான் பேசி பார்க்கறேன். போய் பத்திரமா உங்க சித்தப்பா அத்தை கூடயே இருக்கணும். எங்கேயும் தனியா சுத்தக்கூடாது. சரிவா, நான் உன்னை கூட்டு போறேன். மேடம், பாப்பா டாக்டர் தேடி வந்துட்டா. ரொம்ப அறிவான குழந்தை. எப்படி பேசுறா தெரியுமா? எனக்கே உள்ளுக்குள்ள கலங்கி போச்சு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, தனியா விடாதீங்க. என்ன ருத்ரா, எங்க போன? ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, தனியா விட வேண்டாம். சாரி அத்தை, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ருத்ரா குட்டி, ருத்ரா குட்டி, இங்க தான் இருக்கீங்களா? அண்ணனுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி பேசுங்க சார், ஆனா தொல்லை பண்ணாம பேசுங்க, சரிங்களா? சரிங்க சிஸ்டர். அப்பா, அப்பா, ருத்ரா, சொல்லுங்கப்பா. மேடம், இப்ப மறுபடியும் அவருக்கு நினைவு வந்திருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். அப்பா,
தள்ளுங்கப்பா தள்ளுங்க. முத்தரசு முத்தரசு, சித்தி வந்திருக்கேன்ப்பா. சித்தி. சித்தி வந்திருக்கேன்ப்பா. ஓ சித்தி சித்தி. வந்திருக்கேன் முத்தரசு. சித்தி எப்படி இருக்க சித்தி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை இந்த கோலத்துல பார்த்தோம் நான் நல்லா இருக்கேனே, என்ன நானே நொந்துக்கிறேன். சித்தி அப்பெல்லாம் பேசாத சித்தி. எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு இல்ல, ஒரே இருட்டா இருக்கு சித்தி, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னால மறுபடியும் பார்க்க முடியாத சித்தி. ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா. என்னப்பா முத்தரசு இப்படி எல்லாம் பேசாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பாரு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரியா? டாக்டர் கிட்ட பேசினேன். உனக்கு மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷன் பண்ணிட்டா பார்வை தெரியும்னு சொன்னாருப்பா. மாமா தைரியமா இருங்க மாமா, மனசு விட்டுறாதீங்க, நாங்களாம் இருக்கோம் மாமா. இல்ல ஸ்வேதா, எனக்கே தெரியுது பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நிச்சயமா பழையபடி நீங்க நல்லபடியா வந்துருவீங்க மாமா. அண்ணே டென்ஷன் ஆகக்கூடாதுண்ணே, கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கண்ணே. கண் பார்வை வர்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு பார்வை திரும்பி வருண்ணே. மறுபடியும் நல்லபடியா மீண்டு வந்து எங்க எல்லாரையும் பாப்பீங்கண்ணே. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல நீங்க உயிர் பிடிச்சதே பெரிய விஷயம். அதுவே எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம்ண்ணே. கண்டிப்பா உங்களுக்கு கண் பார்வை வந்துரும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. கார்த்தி, நான் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தானே எனக்கு நீ தைரியம் சொல்ற. நீ சொல்றது எனக்கு தெம்பா தான் இருக்கு கார்த்தி. வெண்ணிலா, வெண்ணிலா, கார்த்தி, கார்த்தி, வெண்ணிலா எங்க கார்த்தி? எல்லாரும் பேசுறீங்க, வெண்ணிலா மட்டும் ஏன் பேசல? வெண்ணிலாவோட குரலை என்னால கேட்க முடியலையே. ஏன்? வெண்ணிலா எங்க? வெண்ணிலா, கார்த்தி, வெண்ணிலாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்களா? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். வெண்ணிலா, நான் வெண்ணிலா வந்திருக்கேன். நான் தான் வெண்ணிலா. நான் வெண்ணிலா வந்திருக்கேன். வெண்ணிலா வந்தாச்சா? இங்க வா வெண்ணிலா. கார்த்தி, வெண்ணிலா வர சொல்லு கார்த்தி. ருத்ரகுட்டி, அப்பாவுக்கு இப்ப கண்ணு தண்டா தெரியல, காதும் கேட்காதுன்னு நினைச்சிட்டியா? அப்பாவுக்கு வெண்ணிலா அம்மாவோட குரல் நல்லா தெரியும்டா. ருத்ரா குட்டியோட குரலும் தெரியும். எங்க அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு நீதான் அம்மான்னு சொல்றியா? கூடிய சீக்கிரம் அவனை பாப்பேன்டா. அப்பாவுக்கு சரியாயிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, நீ ஏன் வெண்ணிலா அம்மா குரல்ல பேசுற? அம்மா எங்கடா?